கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 52. ஜூன் 6, 1837 ஹோகாயாவின் காத்லாந்தில் சபையின் மூப்பர்களுக்கு தீர்க்கதரிசிகள் ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். வசனம். ஜூன் 3ஆம் தேதி ஆரம்பித்த 6 முதல் முடிகிற ஒரு மாநாடு காத்லாந்து நாட்டில் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டின் பிரதான ஆசாரியரின் அலுவலுக்காரனான முதல் பிரத்தியோ நீதிமான்கள் உருவாக்கப்பட்டன. பொய்யான வஞ்சிக்கும் ஆவிகளை பற்றி குறிப்பிட வெளிப்படுத்துதல் பிரித்திருக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டான். வசனம் 1 முதல் 2. அடுத்த மாநாடு மிஸ்லரியில் நடத்தப்படும் தீர்மானிக்கப்பட்டது. 3 முதல் 8. குறிப்பிடப்பட்ட மூப்பர்கள் ஒன்றாக பயணம் செய்ய நியமிக்கப்பட்டார்கள். 9 முதல் 11. அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்கதரிசிகளும் எழுதியவைகளை எல்லாம் மூப்பர்கள் போதிக்க வேண்டும். ஆவியிலே தெளிவாக்கப்படுத்தப்பட்டவர்களாய் துதி மற்றும் ஞானத்தின் காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்கள் 22 முதல் 54. மாநாட்டுக்காக மிளரவுக்கும் பயணம் செய்வது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போக அநேக மூப்பர்கள் நியமிக்கப்பட்டார்கள். வசனம் 1. இதோ அவர்கள் ஆவியிலே குரலகம். இந்த கடைசி நாட்களில் அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள். வசனம் 2. சொல்லுவதாவது, யாக்கோபின் மீதியானவர்களுக்கு உடன்படிக்கையின் சந்ததியாருமான எனது ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் இருந்து பரிசுத்தமாக்கப்படுத்தும் தேசமான மிளரில் நடத்தப்படும் அடுத்த மாநாடு வரை நீங்கள் ஆயத்தம் வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறவர் மற்றி கர்த்தராகிய நான் உங்களுக்கு அறிய பண்ணுவேன். வசனம் 3. ஆகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவர் மற்றும் சிட்னி ரிக்டர் அவர்களை வீடுகளை விட்டு செமேரிய தேசத்திற்கு மிசிரி தேசத்திற்கு பயணம் செய்வதற்கான ஆயத்தங்களை செய்து முடித்தவுடனே அவர்கள் தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 4. அவர்கள் எவ்விதமாய் எனக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்னையே வேண்டுமென்று அவர்களுக்கு அறிவிக்கப்படும். வசனம் 5. அவர்கள் எவ்வளவாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவ்வளவாய் உங்களுக்கு சுதந்திரத்தின் தேசமும் கூட அவர்களுக்கு அறியப்படும். வசனம் 6. அவர்கள் எவ்வளவாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவ்வளவாய் எனக்கு நன்மை செய்ய தோன்றுகிறார். எனது சித்தத்தின்படி அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். வசனம் 7. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய இளமன் விட்டு எனது ஊழியக்காரனாகிய ஜனம் கொமோரா தங்கள் பயணத்தை சீக்கிரமாய் வெற்றி கொள்ள கடவர்கள். வசனம் 8. தனது ஊழியக்காரனாகிய தன் எனது ஊழியக்காரனாகிய ஜான் மார்ட்டுக்கும் எனது ஊழியக்காரனாகிய ஹைரம் ஸ்மித் ரிட்டர் ஊழியக்காரனாகிய இதோ இடத்திற்கு தங்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். வசனம் 9. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் எழுதியவைகளையே மற்ற சுவிசேஷத்தின் ஜெபத்தின் மூலமாக தீர்ற்றுவர்களால் போதிக்கப்பட்டவர் தவிர வேறு எந்த காரியங்களை எல்லாம் வசனம் 10.
வசனம் 9. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் எழுதியவைகளே மற்ற விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமாக தேற்றவரனாக போதிக்கப்பட்டவைகளே தவிர வேறு எந்த காரியங்களும் சொல்லப்படவில்லை. வழியிலே வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு அங்கு இருந்த அவர்கள் பயணிக்குவார்களாக. வசனம் 10. இருவர் இருவராக அவர்கள் யோவானுக்கா போவார்களாக. அப்படியாக வழியிலுள்ள ஒவ்வொரு சபையிலும் பிரசங்கித்து தண்ணீரிலே ஞானஸ்தானம் கொண்டு கைகளிலே வைப்பார்களாக. வசனம் 11. ஏனெனில் அப்படியாக கர்த்தர் சொல்கிறார், நீதியில் எனது கிரியைகள் குறைப்பின், ஏனெனில் ஜெயிக்க நான் நியாய தீர்ப்பை அனுப்பி நாட்களில் வருகிறேன். வசனம் 12. எனது ஊழியக்காரனாகிய லாமோன் வெட்டை எச்சரிக்கையாயிருப்பானாக, ஏனெனில் அவனே குதிரை போல படைக்கு வருகின்றான். வசனம் 13. இதோ உண்மையாய் இருக்கிறவன் அநேக பேர் அதிகாரியான இருக்கப்படவன். வசனம் 14. மேலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க மேலும் காரியங்களிலே ஒரு மாதிரியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏனெனில் சாத்தான் தேசத்தின் பரப்பின் மீதெங்கும் இருக்கிறான். அவன் தேசங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். வசனம் 15. ஆகவே ஜெபிக்கிறவன் நெருங்கொண்ட ஆவியுடன் என்னுடைய நியாயங்களுக்கு வசனம் 15. ஆகவே ஜெபிக்கிறவன் நங்குண்டு ஆவியுடன் ஐயவன் என்னுடனே நியமிக்கு அவன் கீழ்ப்பட்டிருந்ததால் அவனை அந்நாள். வசனம் 16. நெருங்குண்ட ஆவியுடனே சந்தோஷம் இருந்துமுள்ள பாஷையிலே பேசுகிறவன் என்னுடைய நியமங்களுக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் அவன் தேவனுடையவனாய் இருக்கிறான். வசனம் 17. மீண்டும் நறுங்குண்ட ஆவியுடனே சந்தோஷமும் பக்தி விருத்தியுமுள்ள பாஷையிலே பேசுகிறவன் என்னுடைய நியமங்களுக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் அவனையே தேவனுடையவனாய் இருக்கிறான். வசனம் 17. மீண்டும் எனது வல்லமையிலேயே நடுங்கிறவன் பாக்கியவானாய் இருக்கப்பட்டு உனக்கு நான் கொடுத்த வெளிப்படுத்தல்களையே மற்றும் சத்தியத்தையே துதி, மற்ற ஞானத்தின் கனிகளை கொண்டு வருவான். வசனம் 18. மீண்டும் மேற்கொள்ளப்பட்டு இந்த மாதிரியின்படியே காணிக்கையை கொண்டு வருவான். வராதவன் எவனுடையவன் அல்ல. வசனம் 19. ஆகவே எந்த மாதிரியும் வசனம் 19. ஆகவே இந்த மாதிரி எல்லா வானங்களிலும் உள்ளவைகள் அனைத்திலும் ஆவியிலும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. வசனம் 20. நாங்கள் வந்துவிட்டோம், மனுஷர்களின் சுவிசேஷத்தின்படியே அது அவர்களுக்கு செய்யப்படும். வசனம் 21. இதோ நான் தெரிந்து கொண்ட சகல மூப்பர்களுக்கும் இந்த கட்டளைகளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் 22. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடனே ஊழியக்காரனாகிய
மர்ஷ். வசனம் 22. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய ஊழியக்காரனாகிய தாமஸ் பி மார்ஷ் மற்ற என்னுடைய ஊழியக்காரனாகிய எஸ் தயாருடன் கூட இதோ தேசத்தில் வழியிலேயே வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஆக. வசனம் 23. மீண்டும் என்னுடனே ஊழியக்காரனாகிய வசனம் 23. மீண்டும் என்னுடைய ஊழியக்காரனாகிய ஐசக் மேர்சிலி என்றும் என்னுடைய ஊழியக்காரனாகிய எஸ்ரா யூத் இருவரும் இதோ தேசத்திலே வழியிலே வார்த்தையை பிரசங்கித்து கொண்டே தங்களின் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 24. மீண்டும் என்னுடைய ஊழியக்காரர்களாகிய எட்வர்ட் பிரிட்ஜிம் மார்டின் ஹேர் இசம் என்னுடைய ஊழியக்காரனாகிய சிட்னி ரிக்டன் மற்றும் ஜோசப் ஸ்மித் இறைவனுடைய தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 25. என்னுடைய ஊழியக்காரனாகிய டேவிட் விட்மரும் ஹர்வீம் விட்மருடன் கூடனே இந்த தேசத்திலே வழியிலேயே ரசித்து கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 26. என்னுடைய ஊழியக்காரனாகிய பர்லி வி பிரிட் அர்சன் பிரிட்டும் இதோ தேசத்திலே வழியிலேயே பிரசங்கித்து கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 27. என்னுடைய ஊழியக்காரனாகிய சாலமோன் ஹான்சனுக்கும் சிமியோன் கிராட்டர் கூட இதோ தேசத்திலே வழியிலேயே பிரசங்கித்து கொண்டு தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 28. என்னுடைய ஊழியக்காரனாகிய ஹெட்சன் புல் ஜாக் ஸ்டாக்வுட் தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள். வசனம் 29. என்னுடைய ஊழியக்காரனாகிய லேவி இவுடன் ஹான்சனுக்கு சேவர் கோல்டெரினுடன் கூட தங்கள் பயணத்தை வசனம் 30. என்னுடைய ஊழியக்காரனாகிய ரேனால்ட்ஸ் காகுசனும் சாமுவேல் ஹேச் ஸ்மித்தன் கூட தங்கள் பயணத்தை மேற்கொள்வாராக. வசனம் 31. என்னுடைய ஊழியக்காரனாகிய பில்லியர் பல்ட்வின்னும் பில்லியர் கார்டன்வுடும் தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. வசனம் 32. எனது ஊழியக்காரர்களாகிய நீவாழ்நேற்றும் சேலா ஜெவ கிரிகைகளின் இருக்கிறவர்களும் நியாயப்பிரமாணம் கிரிகைகளில் இருக்கிறவர்களும் நியாயப்பிரமாணம் வசனம் 33. ஆம், மெய்யாகவே நான் சொல்கிறேன், இவர்கள் அனைவரும் தங்களுடன் பல பாதைகளை ஒரு இடத்திற்குள் தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களாக. ஒருவர் மனுஷன் மற்றொருவன் அதிபாரத்தின் மேலே கட்டக்கூடாது, மற்றொருவனின் தடத்தில் பயணமும் செய்யக்கூடாது. வசனம் 34. உண்மை உள்ளவனாய் இருப்பவன் காத்து கொள்ளப்படும், அதில் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். வசனம் 35. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் வெல்பிக்லிலும் சாலமோன் ஹாம்பர் கீழே தேசங்களுக்கு தங்கள் பயணத்தை வசனம் 36. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக தங்கள்
கண்டவற்றையும் கேட்டவற்றையும் நிச்சயத்தோடு தம்பி தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அறிவித்த தவறு வேறு எந்த வசனம் 36 தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு தங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் நிச்சயத்தை நம்பிக்கை தீர்க்கதரிசிகளுக்கு அப்போஸ்தலர்களுக்கும் அறிவித்து தவிர வேறு எந்த காரியங்களையும் அறிவிக்க அதாவது அவர்கள் தங்கள் குடும்பத்துடனே பிரயாசப்பட்டார்களாக. வசனம் 37 மீறுதல் விலைகளாக ஹேமன் மீது அருளப்பட்டது அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். சைமன்ஸ் ரேட்ஸ் தலைவனின் மீது வைக்கப்படுவதாக. வசனம் 38 மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரோஜா கார்ட் ஒரு ஆசாரியனாக நியமிக்கப்படுவானாக, மேலும் ஜார்ஜ் ஜாம்லின் கூட ஒரு ஆசாரியனாக நியமிக்கப்படுவார். வசனம் 39 மூப்பர்கள் மீதியானவர்கள் சபைகளை கவனிக்க வேண்டும். அவர்கள் சுற்றிலுமுள்ள பகுதிகளில் வார்த்தைகளை அறிவிப்பார்களாக. விக்கிரக ஆராதனை துன்மார்க்கர்களையும் ஆராதனை செய்ய துன்மார்க்கர்களுக்கோ பரீட்சை செய்யப்படலாம். அவர்கள் தங்கள் சொந்த கைகளினாலே பிரசங்கிக்கப்படுவார்களாக. 40 எளிமையரை தீர்க்கற்றவர்களையும் வியாதியஸ்தரையும் 40 எளியவரையும் திக்கற்றவர்களையும் வியாதிஸ்தரையும் உபத்திரவப்படுபவர்களையும் சகல காரியங்களையும் நினைவு கூறுங்கள். ஏனெனில் இந்த காரியங்கள் செய்தவன் எனது சீஷன் அல்லவா. 41 மேலும் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவன், சிட்னி ரிக்கெட் மற்றும் எட்வர்ட் பிரிட்ஜர் சபையிலிருந்து ஒரு சாட்சியை எடுத்து அப்படியே நான் சொன்னது போலவே நீங்கள் உண்மை உள்ளவர்களாயும் இருந்தால் உங்கள் சுதந்திரத்தின் தேசமாயிருக்கிற இப்பொழுது உங்கள் சத்துருக்களின் தேசமாயிருக்கிற செமீரியா 42 அப்பொழுது நான் சொன்னது போலவே நீங்கள் உண்மை உள்ளவர்களாயும் இருந்தால் உங்கள் சுதந்திரத்தின் தேசத்தில் இருக்கிற இப்பொழுது உங்கள் சத்துருக்களின் தேசமாயிருக்கிற செமீரின் தேசத்தில் களிகூர நீங்கள் ஒன்று கூடுவீர்கள். வசனம் 43 ஆனால் இதோ கர்த்தராகிய நான் என்ற காலத்திலும் பட்டயத்தில் துரத்தப்படுவேன், உண்மை உள்ளவர்களையே ஆனந்தத்துடனே களிகூறுவேன், முடிச்சூடுவேன். வசனம் 44 இதோ தேவகுமாரனாகிய நானே இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே நான் அவர்களை உயர்த்துவேன். அப்பொழுது ஆமென்.